ஆளும் அரசை எதிர்த்து இதுக்கு எல்லாரும் தான் பாலிடிக்ஸ் பண்ணுறாங்க. எதிரணியில் இருக்கிற சீமான் பண்ணுறாரு, எதிரணியில் இருக்கிற விஜய் பண்ணுறாரு, அண்ணாமலை பண்ணுறாரு, எடப்பாடி பண்ணுறாரு, எல்லாம் பல பேர் பண்ணுறாங்க. அப்புறம் அன்புமணி ராமதாஸ் பண்ணுறாரு, தமிழ் கிருஷ்ணசாமி பண்ணுறாரு. ரொம்ப அழகாக குறிப்பிட்டீங்க, நீங்கள் சீமானை குறிப்பிட்டீங்க. சீமான் ரொம்ப என்ன சொல்றது, அவதூறான பேச்செல்லாம் பேசுறாரு. ஆளும் அந்த மாதிரி ரொம்ப ஒரு மோசமான பேசுவாங்க. அவரே சுத்திட்டு இருக்காருங்க. அவ்வளோ மோசமான பேச்சுக்கள் பேசிட்டு அவரே பாதுகாப்போட சுத்திட்டு இருக்காரு. அப்புறம் இவருக்கு என்ன வந்தது, விஜய்க்கு என்னன்னா, சீமானுக்கும் விஜய்க்கும் கம்பேர் பண்ணும்போது சீமானை விட விஜய்க்கு அதிகமான கூட்டம் கூடும். சீமானை விட விஜய்க்கு அதிகமான கூட்டம் கூடும், எந்த விதமான சந்தேகமும் கிடையாது. ஆனால் அந்த மாதிரி ஒரு கூட்டம் கூடும்போது அந்த ஒரு மாபோடைய சைக்காலஜி நமக்கு தெரியாது. கூட்டத்தில் இருக்கிற எல்லாருமே விஜய் ரசிகர்களா இல்லை தாவேக்காவுடைய தொண்டர்களாம் நமக்கு தெரியாது. அதில் ஒரு வித்தியாசமான மனநிலை கொண்டவன் யாராவது இருப்பான். அவன் விஜய் மேலே ஏதோ கோபமாக இருப்பான், இல்லை வேற ஒரு ரசிகனாக இருப்பான். அவன் ஏதோ ஒன்று பண்ணிட்டான் வச்சுக்கோங்களேன், அது இந்த மாநில அரசுக்கு தான் கெட்ட பேர் வரும். பாதுகாப்பே இல்லை, இங்கே அரசியல் தலைவர்களுக்கு பாதுகாப்பு இல்லைன்ற ஒரு விஷயத்தை கொண்டு போவாங்க. அதனால் இவருக்கு பாதுகாப்பு கொடுக்குறது பெட்டர். ஏன்னா நாளைக்கு அது ஸ்டேட் கவர்மெண்ட்டுக்கு சேஃப் அது ஆக்சுவலாக. ஓகே.